மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கும் மணவாட்டியை போல சபையும் கிறிஸ்துவை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். உலக ஆசைகளில் அல்ல, பரலோக நம்பிக்கையில வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். இன்று பலர் தேவனை மறந்து உலகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சபை ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் விழித்திருக்கும். ஆமென். கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கும் மக்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். கோபம், பொய், பொறாமை, பாவம் ஆகியவற்றை விட்டு விலக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். சபை வெளிப்படையாக மட்டுமல்ல, உள்ளத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகையை உண்மையாக நம்புகிற சபை ஜெபிக்கும் சபையாக இருக்கும். அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்பார்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்பார்கள், தேசத்திற்காக ஜெபிப்பார்கள், கர்த்தரின் வருகைக்காக ஏங்குவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய வருகைக்காக ஏங்கும் சபையாக நாம் வாழ்வோமாக. ஆமென். God bless you.